ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பேன் கார்டு சம்மந்தமாக புதிய விதிமுறைகள் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக இப்போ நம்ம ஒரு சொத்தை வாங்குறதுலேருந்து ஹோட்டலுக்கு பில் கட்டுற வரலும் இந்த எல்லா விஷயத்துலையுமே மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, அல்லது உங்கள் பேன் கார்டோட ஆதாரை லிங்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதாரமாக இனிமேல் நீங்கள் ஆதார் கார்டை ஒரு ப்ரூஃபாக காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ நான் ஆதார் கார்டுக்கு பதிலாக வேறு எந்த டாக்குமெண்ட்டை ப்ரூஃபாக காமிக்கலாம் அப்படின்றத பற்றியும், ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா பேன் கார்டு சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய அந்த புதிய விதிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றியும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக கேஷ் டெபாசிட்டில் இப்போ உள்ள விதிமுறையை பார்த்துடலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ணாலோ அல்லது வித்ட்ராவல் பண்ணாலோ நீங்கள் கட்டாயம் பேன் கார்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு வருடத்தில் மொத்தமாக 20 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணாலோ அல்லது எடுத்தாலோ கட்டாயம் பேன் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ உள்ள விதிமுறை. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் ஒரு வருடத்தில் மொத்தமாக 10 லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணாலோ அல்லது பணத்தை எடுத்தாலோ கண்டிப்பாக பேன் கார்டு சமர்ப்பிக்கணும். இதுதான் புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த விதிமுறை. சொத்து விஷயத்தில் தற்சமயம் இருக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னா, அந்த சொத்தினுடைய மதிப்பு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் கட்டாயம் பேன் கார்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய வருமான வரி சட்டத்தின்படி அந்த சொத்தினுடைய மதிப்பு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் பேன் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். புதுசாக ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க, அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, கட்டாயம் பேன் கார்டு வேணும். அதுதான் இப்போ உள்ள நடைமுறை. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த வாகனத்தினுடைய விலை 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் பேன் கார்டு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விலை உயர்ந்த பைக்குக்கும் இதே கண்டிஷன் தான். நீங்கள் ஒரு ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டியோ அல்லது மேரேஜ் ரிசப்ஷனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கான பில்லு 50,000 ரூபாய்க்கு மேலே போகும்போது நீங்கள் கட்டாயம் அந்த பேன் விவரங்களை சமர்ப்பிக்கணும். இதுதான் இப்போ உள்ள விதிமுறை. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா புதிய வருமான வரி சட்டத்தின்படி இந்த வரம்பு 1 லட்சமாக மாறப்போகுது. 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க பேன் கார்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் அதனுடைய ஆண்டு பிரீமியம் 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பேன் கார்டு அவசியம். இதுதான் இப்போ உள்ள நடைமுறை. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா ஆண்டு பிரீமியம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாலிசிக்கும் பேன் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தற்சமயம் நீங்கள் பேன் கார்டுக்கு புதுசாக அப்ளை பண்ணாலோ அல்லது ஆதாரோடு அதை லிங்க் பண்ணாலோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக நீங்கள் ஆதார் கார்டையே காமிச்சிக்கலாம். இதுதான் இப்போ உள்ள நடைமுறை. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா அப்படி பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டுன்றது ஒரு அடையாள ஆவணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் அடையாளங்களை சரி பார்க்கறதுக்காகவும் உங்களுடைய முகவரி சரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அது உதவும். அதில் உள்ள டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது பெரும்பாலும் நீங்கள் சொன்ன தகவலை வச்சு தான் அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் அவங்க முறையாக வெரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் இனிமேல் ஆதார் கார்டை நாங்கள் ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக வேறு சில டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் ப்ரூஃபாக காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்கள், டிசி அல்லது 10th 12th மார்க் ஷீட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு. நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி ஐடி கார்டை கூட ஒரு ப்ரூஃபாக காமிக்கலாம். கடைசியாக ஓட்டர் ஐடி. இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் ப்ரூஃபாக காமிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.